தளபதி அவர்களோட கோத் திரைப்படத்தை பிரபல ஓடிடி நிறுவனம் வாங்க மறுத்திருக்காங்களாம். இதுக்கான உண்மையான ரீசன் என்ன, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். ஸோ இந்த தளபதி அவர்களோட கோத் இந்த திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டு இருக்கு. இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த், அதுக்கப்புறமா சிஎஸ்கே பிளேயர்ஸ் 3 பேர், அந்த மாதிரி பயங்கரமான ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயம் இந்த படத்தோட பட்ஜெட்டும் அதிகம்தான். ஸோ அதனால் இந்த படத்தை ஓடிடியில் 150 கோடிக்கு விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி 150 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட 150 கோடி கொடுத்து கோத் திரைப்படத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் முடியவே முடியாது, 150 கோடிலாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கோத் திரைப்படத்தை வாங்க மறுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா மீண்டும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட பேரம் பேசினாங்களாம் 150 கோடி. அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் 150 கோடி முடியாது, 125 கோடி மட்டும்தான் கோத் திரைப்படத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் கோத் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறார்களாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யார் கோத் திரைப்படத்தை வாங்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.